يا ذا المعظم الله صلاة دائمة بدوام ملك الله اللهم صل على سيدنا محمد صلاة دائمة بدوام ملك الله اللهم صل على سيدنا محمد صلاة دائمة بدوام ملك الله اللهم صل يا ابا العباس بلي بن ملكان خضر عليه السلام السلام عليكم السلام عليكم يا ابا العباس بلي بن ملكان خضر عليه السلام. எப்பா இந்த நாலாவது ஒருத்தருக்கு பாரு, அந்த இடத்துல இப்படி அர்த்தம் வை. அர்ராபிஉ நான்காவதாகிறது இருக்கா, எடுத்துட்டியா? அந்த ராபியை இப்படி அர்த்தம் வை, இது சூப்பராக இருக்கு பாரு. எப்படி அர்ராபிஉ அந்த முஅத்தஸிலாக்கள் சொல்லக்கூடிய நாலாவது தஅவீலாகிறது. அன்ன அராக்கஹும் விளங்குதா? அன்ன அராக்கஹும் அவங்களுடைய அடிப்படைகளும் அவங்களுடைய நரம்புகளும் அவங்களுடைய அடிப்படைகளும் அவங்களுடைய நரம்புகளும் லம்மா ரசகத்துவில் குஃப்ரி குஃபிரிலே ஊறி போய்விட்ட போது மஸ்தஹக்கமத்து அது நல்ல உறுதியாகிவிட்ட போது எந்த அளவுக்கு பி ஐசு லம் எபுக்க தரீக்குன் இலா தஹசீலி ஈமானியும் அவங்களுடைய ஈமானை உண்டு பண்ணுவதின் பக்கம் எந்த வழியும் தரிபடாத அளவுக்கு அர்த்தம் வைக்கிறது விளங்குதா? ஊறி போயிடுச்சு, உறைஞ்சி போச்சு, கெட்டியாயிடுச்சு. எந்த அளவுக்கு? பி ஐசு லம் எபுக்க தரீக்குன் இலா தஹசீலி ஈமானியும் அவங்களுடைய ஈமானை உண்டு பண்ணுவதின் பக்கம் எந்த வழியும் தரிபடாத அளவுக்கு குஃப்ரிலே அவங்களுடைய நரம்புகளெல்லாம் ஊறி போய்விட்ட போது, கெட்டியாகிவிட்ட போது, சிவல் இல்ஜாயி வல் கசிரி வற்புறுத்துவது நிர்பந்திப்பதை தவிர ஈமானை உண்டு பண்ணுவதின் பக்கம் எந்த வழியும் தரிபடாத அளவுக்கு குஃப்ரிலே ஊறி போய்விட்ட போது, கெட்டியாகிவிட்ட போது, சும்மலம் யுக்சிருகும் அவர்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வற்புறுத்தாத போது, என்ன சும்மலம் யுக்சிருகும் அல்லாஹ் அவன் வற்புறுத்தினா வந்துடுவான், விளங்குதா? சும்மலம் யுக்சிருகும் அவர்களை வற்புறுத்தாத போது, ஏன் இபுகா அன் இப்படி படிப்பாங்கண்ணே, இபுகா அன் அலா கரதி தக்லீஃபி தக்லீஃபினுடைய நோக்கத்தின் மீதே தரிப்படுத்துவதற்காக, இபுகா அன் அலா அல அலா கரதி தக்லீஃப் தக்லீஃபினுடைய நோக்கத்தின் மீதே தரிப்படுத்துவதற்காக வற்புறுத்தாத போது அப்பர் அன் தரிக்கிஹி அந்த ஈமானை விட்டதை தொட்டும் அல்லாஹ் வாசகமிட்டிருக்கிறான். பில் ஹத்திமி ஹத்திமி என்று வாசகமிட்டிருக்கிறான். இன்னஹு இந்த வற்புறுத்தாமல் இருந்ததே சத்துன் லி ஈமானியும் அவனுடைய ஈமானை தடுக்கக்கூடியதாக இருக்கும். எல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னு தெரியுதா? எல்லாம் வற்புறுத்தினா வருவான், ஆனால் வற்புறுத்தலை. ஏன்னா தக்லீஃபினுடைய கர்லே என்னதுதான் எப்பா அல்லாஹ் தாலா நீ தொழுவுங்கிறான், நோன்பு பொய்யுங்கிறான், ஜக்காத்து கொடுங்கிறான், அஜி செய்யுங்கிறான், விபச்சாரம் செய்யாதேங்கிறான், திருடாதேங்கிறான், கொள்ளி அடிக்காதே, கொலை செய்யாதேன்னு சொல்கிறான். இதான் கேட்டேன், இதெல்லாம் அல்லாஹ் செய்யக்கூடிய தக்லீஃப், நமக்கு போடக்கூடிய சட்டம். இதை நீ எடுத்து நடக்கவும் செய்யலாம், நடக்காமல் இருக்கான், அவனுக்கு இஸ்திக்தியார் இருக்கு. அப்படிதானே? அல்லாஹ் போடக்கூடிய ஹுக்குமில் நீ தொழுவுங்கிறான், நோன்பு வையுங்கிறான், ஜக்காத்து கொடுங்கிறான். தம்பி நீ தொழுவும் செய்யலாம், தொழுவாமையும் இருக்கலாம், ஓ இஷ்டம் தான், இஃப்தியார் இருக்கு உனக்கு. நீ எடுத்து நடந்தால் உனக்கு நன்மை. நீ விபச்சாரம் செய்யாமல் இருந்தால், பாவங்களில் ஈடுபடாமல் இருந்தால், இதான் கேட்டேன், நம்மளுக்கு பாவம் எழுதப்படாது. இப்படிதானே? நீ சேட்டை பண்ணிட்டே, கொலை செஞ்சிட்டே, கொள்ளி அடிச்சுட்டே, விபச்சாரம் செஞ்சிட்டா பாவம் எழுதப்பட்டுரும். அப்படி தானே? நீ அல்லாஹ் சொன்னதை எடுத்து நடந்தீங்கன்னா உனக்கு சவாப் தரப்படும். அல்லாஹ் வற்புறுத்த மாட்டான். ஏன் வற்புறுத்த மாட்டான்? வற்புறுத்தினாமனா நீ அல்லாஹ் வற்புறுத்தினதுனால தான் நீ அமல் செஞ்சா கூலி கிடையாது. ரைட்டா? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வற்புறுத்தினதுனால அதெல்லாம் கிடையாது. நீ தான் அந்த அமலை செய்கிற. அப்படி தானேப்பா? இல்லை அப்படி தானே? ஓயிருக்கும்ல மேலே அல்லாட்ட கறந்து இருக்காது. தொழுவுங்க, நோன்பு வைக்காதீங்கன்னு சொல்லிட்டான்னு வச்சுங்களேன். நீங்கள் தொழுவணுமே தவிர, தொழுவணும் சொல்லியிருக்கான், நீ தொழுவரும் தொழுவாமல் இருக்கணும் வாய்த்தோம், நீ ஏற்கனவே ஓதணும். ஆனால் மனிதன் போடக்கூடிய ஹுக்குமில் கறந்து இருக்கும், செஞ்சு தான் ஆகணும். நீ செஞ்சிட்டீன்னா அவன் போட்ட அந்த அம்பரு காமியில் ஆகிடுச்சு. இதுன்னு கேட்டோம், நீ செய்யலைன்னா அவன் போட்ட அம்பரு என்ன நாக்கீஸ் ஆகிடுச்சு. அதே மாதிரி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு கொடுத்தோன்னு வச்சுக்கோ, நீ தொழுவில்லைன்னா அல்லாஹ் போட்ட அம்பரு என்னவாயிருது, அங்கே நாக்கீஸ் ஆயிடுது. அல்லாவுக்கு நாகிஸு காமிலாம் கிடையாது, எல்லாம் காமியில் தான். ரைட்டா? ஏற்கனவே ஓதணும்லப்பா.
இது சூப்பராக இருக்கா அந்த விளக்கம்? புரியல இல்லை. நம்மளுக்கே தக்லீஃப் செய்கிறானே மூமின்களுக்கு தக்லீஃப் செய்கிறான்லப்பா. இந்த மூமின்களுக்கு தக்லீஃப் செய்வதே வற்புறுத்தலாம் இல்லை. அதாவது தொழுவிடாங்கிறான், அகைமு சொல்லாத்த ஆதி சக்காத்தாங்கிறான். அப்போ நீ என்ன செய்யணும்? நீனா போய் செய்யணும். உனக்கு தான் இஃப்தியார். செய்கிறதும் செய்யாமல் இருக்கிறதும் ஓ இஷ்டம். செய்கிறதும் செய்யாமல் இருக்கிறதும் ஓ இஷ்டம். நீ செஞ்சிட்டீங்கன்னா உன் இஃப்தியார் பிறகான்னு செஞ்சங்கிறதுனால உன் கூலி இருக்குது. உன் இஃப்தியாரின் பிரகாரம் நீ பாவத்தை விட்டேங்கிறதுனால அதுக்கும் நன்மை தான் இருக்குது. ஒருத்தன் ஹலாலான முறையில் தாம்பத்திய வாழ்க்கையில் ஈடுபட்டாம்னா, கல்யாணம் முடிச்சு ஹலாலான முறையில் தாம்பத்திய வாழ்க்கையில் ஈடுபட்டால் அதுக்கு சவாப் இருக்குது. சவாப் இருக்கா இல்லையா? சவாப் இருக்குது, கூலி இருக்குப்பான்னு நாங்கள் சொல்ல. அப்போ சாபாக்கெல்லாம் கேட்குறாங்க, யாரை சொல்லலாம், கல்யாணம் முடித்தா ஹலாலான முறையில் தாம்பத்திய வாழ்க்கையில் ஈடுபடுறான். இந்த தாம்பத்திய வாழ்க்கையில் ஈடுபடும்போது அவன் இச்சையில் தீர்க்கிறான். அவன் இச்சையை தீர்க்கிறதுக்கு நன்மை இருக்குங்கிறீங்களா யாரை சொல்லலான்னு சாபாக்கள் கேட்குறாங்க. அப்போ நபி சொல்லான்னு சொன்னாங்க, சரிப்பா, இதே இச்சையை ஒருத்தன் ஹராமில் போய் ஜினாவில் போய் அந்த இச்சையை தீர்த்தோம்னா அவனுக்கு பாவம் இருக்கா இல்லையா? இருக்குது. எப்படி ஹராமான முறையில் போய் இச்சையை தீர்த்தோம்னா பாவம் இருக்கோ, ஹலாலான முறையில் மனைவிட்டு போய் அவன் தாம்பத்திய வாழ்க்கை ஈடுபட்டால் கூலி இருக்கு பார்க்குறாங்க செல்லாது. ஹதீஸ் இது உனக்கு நல்ல விளங்குதா? அப்போ அல்லாஹ் தக்லீஃப் செய்கிறான்னா உனக்கு இஃப்தியார் இருக்கு. நீ செய்யவும் செய்யலாம், செய்யாமே இருக்கலாம். செய்யவும் செய்யலாம், செய்யாமே இருக்கலாம். நீ செய்கிறதுனால தான் உன் இஃப்தியாரை கொண்டு செய்கிறதுனால தான் உனக்கு கூலி. விளங்குதா? இஃப்தியாரை கொண்டு உன் சுய விருப்பத்தை கொண்டு நீ செய்கிறாய் என்ற காரணத்தினால நீ செஞ்ச அமர்களுக்கெல்லாம் கூலி. எல்லாம் வற்புறுத்தி செஞ்சிடா, இது அவனை அட்டி நுறுக்கிடுவேன். அதனால நீ யாருக்காவது செஞ்ச? அவன் வற்புறுத்தினதுனால செஞ்ச. என்ன செஞ்ச? இப்போ நம்ம நிலைமையெல்லாம் அப்படி தான் இருக்குது. நம்ம எழுப்பி தொழுவ போக சொல்லினா போக மாட்டேன். அப்படி தானே? அப்படி தானேப்பா? நம்ம நிலைமையெல்லாம் எப்படி இருக்கு? எழுப்பலன்னா போவியா நீ? நீட்டி நிமிருவேன். விளங்குதப்பா? இக்கராக கிடையாது. லா இக்கரா ஃபித்தீன். லா இக்கராக வற்புறுத்தி கொண்டு வர்றதுங்கிறது தீனில் கிடையாது. இது நல்லா இருக்கா? இது இப்படி கொடு என்ன இதை விளங்குதுடா. அப்போ தக்லீஃபினுடைய நோக்கத்தின் எப்படி கொடுத்துருங்கண்ணே? ஏன் வற்புறுத்தலை? சும்மலம் குசீருகும், அந்த காஃபிர்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வற்புறுத்தாத போது ஏன் இபுகான் அலா கருதி தக்லீஃபினுடைய நோக்கத்தின் மீதே தரிப்படுத்தியதற்காக. தக்லீஃப்னா அல்லாஹ் சொல்லுவான், நீ எடுத்து நடக்கணும். உனக்கு இஃப்தியார் இருக்குது, எடுத்து நடக்காமலே இருக்கலாம். எடுத்து நடந்தால் உனக்கு கூலி இருக்குது. விளங்குதப்பா? தக்லீஃபினுடைய நோக்கத்தின் மீதே தெரிப்படுத்துவதற்காக வேண்டி காஃபிர்களை வற்புறுத்தாத போது அப்பர அன் தரிக்கிகி, ஆமாம், அப்பர அன் தரிக்கிகி, அந்த ஈமானை விட்டதை தொட்டும் அல்லாஹ் வாசகம் பெற்றிருக்கிறான். பில் ஹத்திமி, ஹத்துமை கொண்டு அல்லாஹ் என்ன செஞ்சிருக்கிறான்? வாசகம் பெற்றிருக்கிறான். இன்னும் இந்த வற்புறுத்தாமல் இருந்தது தான் சத்துல்லி ஈமானியும், அவங்களுடைய ஈமானை தடுக்கக்கூடியதாக இருக்கும். அவங்க வற்புறுத்ததை விட்டுட்டான்ல, அதைத்தான் கற்றுக்குன்னு சொல்கிறான். அனுப்பிடுறாங்க எடுத்தானப்பா. இல்லை, இவனை வற்புறுத்தி கொண்டு வந்தோன்னு வச்சுக்கோங்களேன், வற்புறுத்தக்கூடாது. அவனை காஃபிலையும் வற்புறுத்தினான்னு வச்சுக்கா, நிர்பந்தத்தினால வந்தான்னு வந்துடும். சைக்காட்டி வந்தான். லா இக்கரா ஃபித்தீன், மார்க்கத்தில் இக்கரா செஞ்சு கொண்டு வர்றதுங்கிறது கிடையாது. விளங்குதா? லாயிலால கிழமை சொல்லணும், வெட்டி தெளிவுண்டா. அதெல்லாம் நினைச்சக்கூடாது, சொல்லக்கூடாது. அவனா சிந்திச்சு வரணும். விளங்குதான்? அதான் தக்லீஃபினுடைய நோக்கத்தையுமே செயல்படுத்திருக்கான்னு அர்த்தம். சரி, முடிஞ்சில்லாதே. சரி, அடுத்து வாலா அபுசார், இங்கே வாங்கப்போ. அங்கே நாங்கள் அப்படி அர்த்தம் வச்சுங்கப்பா. அதை வாலா சம்இஹிம், வாலா சம்இஹிம் என்பது மஅதூஃபுன், அது அத்துப்பு செய்யப்பட்டதாக இருக்கும். அலா குலூபிஹிம், எங்கே அத்துப்பு செய்யப்பட்டிருக்கு? குலூபிஹிம் என்பது மீது என்ன செய்யப்பட்டிருக்கிறது? அத்துப்பு செய்யப்பட்டிருக்கிறது. ஏலி கௌரி தாலா, அல்லாஹு தாலா இன்னொரு இடத்துல சொல்கிறான், கத்தமா அலா சம்இஹி வ கல்பிஹிங்கிறான். ஏப்பா, இங்கே கத்தம் அல்லாஹ் அலா குலூபிஹிம் வலா சம்இஹிங்கிறான். இன்னொரு இடத்துல எப்படி சொல்கிறான்? ஆமாம், கத்தமா அலா சம்இஹி வ கல்பிஹி, அவனுடைய செவியின் மீதும் அவனுடைய கல்வியின் மீதும் அல்லாஹ் முத்திரை வைத்து விட்டான். இன்னொரு இடத்துல மாற்றி சொல்கிறான். இந்த கல்வை முற்படுத்தி சம பிற்படுத்தினான். இன்னொரு இடத்துல சம முற்படுத்தி கல்வை பிற்படுத்தினான். அது அங்கே தான் அத்து வைக்கணும். மேலும் வலில் விஃபாக்கி,
அலல் வக்ஃபி அலைஹி சம்இஹிம் என்பதின் மீது நிப்பாட்டுவதில் ஏகோபித்து முடிவு செய்திருப்பதனாலையும் இருக்கும். காரிகள்லாம் எப்படி நிப்பாட்டுறாங்களாம்? ஃபத்தமுல்லாஹு அலா குலூபிஹிம் வ அலா சம்இஹிம், இப்படி வக்ஃப் செய்யலாம். ஃபத்தமல்லாஹு அலா குலூபிஹிம் வ அலா சம்இஹிம் அன்னு வக்ஃப் செய்வதில் எல்லா காரிகளையும் ஏகோபித்திருக்காங்க. நிப்பாட்டலாம், வக்ஃப் செய்யலாம். ஆகவே எடுத்தனப்பா இந்த சம்இஹிம்ங்கிறத குலூபில் கொண்டு போய் தான் என்ன செய்யணும்? அத்து வைக்கணும். எதில் கொண்டு போய் தான் அத்து வைக்கணும்? குலூபில் தான் அத்து வைக்கணும். எடுத்தனப்பா குலூபில் அத்து வைக்கிறதுக்கு 2 காரணம் சொல்கிறாங்க. ஒன்று, இன்னொரு இடத்துல கத்தமாலா சமீஹி வ கல்பின்னு சொல்கிறான். காரிகள்லாம் கத்தமல்லாஹு அலா குலூபிஹிம் வ அலா சமீஹிம் அனுவில் வக்ஃப் செய்கிறதுல எடுத்திருக்காங்க, எல்லாரும் ஏகோபித்திருக்கிறாங்கிறதுனாலையும். விளங்குதப்பா? சொல்லு. வலா சமீஹிம் என்பது அலா குலுபி மீது அத்துவு செய்யப்பட்டதாக இருக்கும். எடுத்தனப்பா. மேலும் அங்கே தான் அத்துவு செய்யணும். 3வது காரணம் சொல்கிறாங்க. வலி அன்னகுமா அந்த சமம் கல்பும் இஷ்தரக்கா இல் இதராக்கி மின் ஜமீல் ஜவானிபி எல்லா பக்கங்களிலிருந்தும் விளங்குவதிலே கூட்டாய் இருக்கிறது என்ற காரணத்தினாலும். அப்படித்தானப்பா? வலி அன்னகுமா அது 2ம் லம்மஷ்தரக்கா. எடுத்தனப்பா. வலி அன்னகுமா அந்த கல்பும் சமம் லம்மஷ்தரக்கா 2ம் கூட்டாய் விட்ட போது இல் இதராக்கி மின் ஜமீல் ஜவானிபி எல்லா பக்கங்களிலிருந்து விளங்குவதிலே கூட்டாய்விட்ட போது ஜஅல மா யம்னஹுமா அது 2யும் தடுக்கக்கூடியதை ஆக்கினான். மின் ஹாசி ஃபேலியுமா அந்த 2 செயலினுடைய ஃபேலினுடைய ஹாசில் இருந்தும் அது 2யும் தடுக்கக்கூடியதை அல் ஹத்தம் அல்லதி ஹத்தமாக ஆக்கியிருக்கிறான். யம்னஹு மின் ஜமீல் ஜிஹாத்தி எல்லா திசைகளிலிருந்தும் தடுக்குமே அத்தை ஹத்துமை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தடுக்கக்கூடியதாக ஆக்கியிருக்கிறான். இதில் ஏப்பா ஏய் ஹத்துமுங்கிறது இருக்க எல்லா பக்கத்துலேருந்து பூட்டை சீல் வைக்கும்போது என்னப்பா செய்வாங்க? எல்லா பக்கமும் சுற்றி தான் அதில் ஒரு சீலை குத்தி விட்டுருவாங்க. அப்படி தானே? எல்லா பக்கத்துலேயும் துணியை சுற்றி சீலை குத்துவாங்க. அதே மாதிரி எங்கே இருந்து பேசுனாங்க தான் காதில் விழாத அளவுக்கு எல்லாம் அவனுக்கு என்ன செஞ்சிட்டான்? முத்திரை போட்டான்னு அர்த்தம். ரைட், அப்படி கொடு. விளங்குதப்பா? ஜஅலமா யம்னஹுமா அது 2யும் தடுக்குமே. கல்பு சமஇ அது 2யும் தடுக்குமே. மின் அதை ஆக்கியிருக்கிறான். மின் ஹாசி ஃபேலியுமா அதனுடைய ஃபேலின் ஹாசானதிலிருந்து அல் ஹத்துமை ஆக்கியிருக்கிறான். அல்லது யம்னஹு மின் ஜமீல் ஜிஹாத்தி எல்லா திசைகளிலிருந்தும் தடுக்குமே ஹத்துமை அல்லாஹ் தஆலா ஆக்கியிருக்கிறான். இதராக்குல் அப்சார் பார்வைகள் விளங்குவது என்பது லம்முஹ்துஸ்ஸ ஜிஹத்தில் முகாபலாவுடைய திசையை கொண்டு குறிப்பாக்கி விட்ட போது பார்வைங்கிறது எங்கே மட்டும்தாங்க பார்க்கும்? நேரம் இருக்கிற திசையை மட்டும்தான் பார்க்கும். விளங்குதா? லியக்கூன அதல்ல எடுத்துனப்பா. இதராக்குல் அப்சார் பார்வைகள் விளங்குவது என்பது லம்மஹ்துஸ்ஸ ஜிஹத்தில் முகாபலாவுடைய திசையை கொண்டு குறிப்பாக்கி விட்ட போது ஜஅலல் மானியலஹா அந்த பார்வையை தடுக்கக்கூடியதை அன் ஃபேலிஹா அதனுடைய ஃபேலை தொட்டும் அந்த பார்வையை தடுக்கக்கூடியதை அல் ஹிஷாபத்தல் முக்தசத்து பி தில்கல் ஜிஹத்தி அந்த முன்திசையை கொண்டு குறிப்பாக்கப்படக்கூடிய ஹிஷாபத்தை அல்லாஹ் தஆலா ஆக்கியிருக்கிறான். ஹிஷாபத்தை என்ன செஞ்சுருக்கான்? எடுத்துனப்பா. ஏன்னா முன்திசையில் தானேப்பா பார்க்க முடியும். பார்வைங்கிறது என்ன இருக்குது? முன்திசையில் தான் பார்க்க முடியும். அதனால் திரைங்கிறது முன்திசையில் தானே போடுவாங்க. திரைங்கிறது எங்கே போடுவாங்க? முன்திசையில் தான் போடுவாங்க. அப்படி வீட்டு முகப்பில் தானே போடுறோம். தெரிய எங்கே போடுறோம்? முகப்பில் தான் போட்டு வச்சுருப்போம். அதுவே ஹிஷாபத்துங்கிறத எல்லாம் ஆக்கியிருக்கிறான். மேலும் கர்ரர்கள் ஜருடைய எழுத்தை எப்படி ஹத்தமல்லா அலா குலூபியும் வஅலா சமீஹிம் போடுறான். 2 முத்திரை இருக்குங்கிறத காமிக்கிறதுக்காக வேண்டியும் அந்த முத்திரை கடுமையாக இருக்குங்கிறத காமிப்பதற்காக வேண்டியும் அல்லாஹ் மடக்கியிருக்கானா. வேணுதானப்பா? இல்லை ஹத்தமல்லா அலா குலூபியும் சமீஹிம்னே சொல்லிடலாமாப்பா? ஹத்தமல்லா அலா குலூபியும் ஏன்னா சம கொண்டு போய் அங்கே அது வைக்க போகிற குழுவில் ஏன் ஜருடைய எழுத்து மடக்கினீங்க? அல்லாஹ் ஏன் மடக்கியிருக்கான்? 2 முத்திரை இருக்குப்பா. 2க்கு சேர்த்து ஒரே முத்திரை கிடையாது. கல்புக்கு ஒரு முத்திரை, சீவிக்கு ஒரு முத்திரை. அந்த முத்திரை ஸ்ட்ராங்காகவும் இருக்கு. இந்த முத்திரை எப்படி இருக்க? பலகீனம்லாம் கிடையாது, நல்ல உறுதியாக இருக்குங்கிறத காமிக்கிறதுக்காக தான் ஜருடைய எழுத்து மடக்கிறான். ரைட்டா? இப்போ கர்ரரை ரேட்டு பார்த்து வைக்கிறது இப்பா எப்படி
இப்போ கர்ரல் ஜார ஜருடைய எழுத்தான அலாவி அல்லாஹ் மடக்கி சொல்லியிருக்கிறான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மடக்கி சொல்லுகிறான். ஏன் எக்கூன இது அதல்ல ரொம்ப அறிவிப்பதற்கு அரிசிமத்த அதல்ல எக்கூன அதல்ல ரொம்ப அறிவிப்பதற்காக வேண்டிய அறிவிக்கக்கூடியதாக ஆகுவதற்காக அலா சித்தத்தில் ஹத்மிவில் மோதியைனி 2 இடத்திலேயும் முத்திரை கடுமையாக இருக்கிறது என்பதின் மீது ரொம்ப அறிவிக்கக்கூடியதாகுவதற்காக வேண்டியா இருக்கும். மேலும் வஸ்துக்கலாலி குல்லி மிருகுமா அந்த 2லிருந்து ஒவ்வொன்றுக்கும் இதில் உக்குமி அந்த முத்திரை என்ற உக்குமை கொண்டு தனித்திருக்குங்கிறதுங்கிறாடியா இருக்கும். என்ன செய்யுதே தனித்திருக்கு ஏட்டப்பா. அடுத்து ஏபா அலா குலூபிஹிம்ங்கிறத பன்மையாக்கியிருக்கிறான். அலா அபுசாரிங்கிறதையும் பன்மையாக்கியிருக்கிறான். ஆனால் சம மட்டும் ஏன் ஒன்றாக்கியிருக்கிறான்? சம ஏன் ஒன்றாக்கியிருக்கிறான்? நான் இதை கேட்குறான். ஒரு சூப்பரான செய்தியை சொல்கிறாங்க. சமயங்கிறது இருக்கிறத 4 பக்கத்திலிருந்து கேட்கலாம். ஆனால் ஒரு விஷயத்தை தான் கேட்க முடியும். எதை கேட்க முடியும்? அப்படித்தானப்ப எல்லாரும் சதியால ஏல ஒரு ஆள் சொல்லுங்கடா விளங்க மாட்டாங்க அப்படி தானே சொல்லுவோம். ஒரு மனிதனுக்கு பல சமயங்கள் இருக்கிறதுங்கிறத சமன்னு போட்டது. ஆனால் ஒரு பல பேரை பார்க்கலாம் இல்லை. இப்படி பார்க்கும்போது என்ன செய்யலாம்? பல பேரை பார்க்குறோம்ல. இதாக கேட்டேன். ஒன்றையும் பார்க்குறோம் ஒன்றையும் பார்க்க எல்லாத்தையும் பார்க்குறோமே. இப்படி பார்க்கும்போது 3 பேர் 4 பேர் தெரியுது. முன்னால் இருக்க எல்லாருமே தெரியுது. அப்படி தானேப்பா? முன்னால் இருக்கிற எல்லாருமே தெரியுது. ஆனால் ஒரு விஷயத்தை கேட்கறதுங்கிறது 4 பக்கத்துலையும் கேட்கலாம். கேட்கறது ஒரு செய்தியை தான் கேட்க முடியும். எடுத்துனப்பா விளங்குறதுங்கிறது அப்படி தானா? பல விஷய விளக்கங்கள் நம்மளுக்கு வரும். ஒன்றில் இருந்து ஒரே ஆயத்திலிருந்து பல விளக்கங்கள் வருதுன்னு தானே வருது. இந்த ஆயத்திலிருந்து தான் இத்தனை சட்டம் எடுத்துருக்கிறேன் சொன்னாங்களா இல்லையா? ஆனால் கேட்கறதுங்கிறது ஒன்று தானா? விளங்குதுப்பா. மேலும் சமயங்கிறது மஸ்தர். சமயங்கிறது என்னது? மஸ்தருடைய அசிலே என்னது? லாயு சன்னா வலா இஜுமாவு வலா அன்னசு. அது இருமையாகவும் ஆக்கப்படாது, பன்மையாகவும் ஆக்கப்படாது, பெண்பாலாகவும் ஆக்கப்படாது. இப்படியெல்லாம் காரணம் இருக்கிறதுனால தான் அல்லா சமயன்னு ஒருமையாக்கிறது. சரி என்னப்பா? பசருங்கிறது அது உறுப்புக்கு கூட சொல்லலாமா? எதை கூட சொல்லலாம். இதுக்கும் வருது கேட்குற, இதுக்கும் செவிக்கு சொல்லலான்னு வருது. விளங்க கேட்டேன். அப்போ அதான் சொல்கிறேன்ல, ஏன் பன்மையாக்கணும்? அண்ணா வந்து என்ன இருக்குதே? ஆமாம், அதனால பன்மையாக்கிட்டான். பல விஷயங்களை சிந்திக்கலாம். கல்வினாலே விளங்குகிற இடம்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் மஸ்தர் கிடையாது. ஏன் விளங்குதப்பா? இது சமு சமி என்பதை ஒருமையாக்கப்பட்டிருக்கிறது. ஏனில் அம்னி அணில் அபுசி குழப்பத்தை விட்டு இது அச்சம் தீர்ந்திருப்பதினால். ஏன் விளங்குதப்பா? குழப்பத்தை விட்டோம் அச்சம் தீர்ந்து. ஒரே நேரத்தில் பல விஷயங்களை கேட்பான். அது என்னமோ ஒன்று சொல்லுவானுவோ. ஏய் வா இது சமு சமி என்பதை ஒருமையாக்கப்பட்டிருக்கிறது. ஏனில் அம்னி அணில் அபுசி குழப்பத்தை விட்டும் அச்சம் தீர்ந்திருப்பதினால். இல்லாட்டா ஒரே நேரத்தில் பல சமானத்தை உனக்கு இருக்கும், கேட்கும் சக்தி இருக்குன்னு வந்துடும். பல இதை பார்க்கலாமே, இதை விட பல கேட்க முடியாது. அந்த குழப்பம் அச்சம் தீர்னா சமய போட்டால் தான். மேலும் வாய்த்தி பாரில் அசலி அசலி கவனித்ததினாலுமா இருக்கும். இன்னகு இந்த சமய என்பது மஸ்தர் அசல் அசலி அசல் என்னது? அது மஸ்தர். ஒல் மசாதீரு மஸ்தர்கள் லா இஜுமாவது பன்மையாக்கப்படாது. அது என்ன செய்யப்படாது? பன்மையாக்கப்படாது. மேலும் அவ்வளா தகுதீரி முலாஃபின் முலாஃபை ஏற்படுத்தி பிரகாரமாக இருக்கும். எப்படி சொல்லிடலாமா? இங்கே அலா ஹவாசி சமி கேட்கும் சக்திகள் மீது அல்லாஹ் என்ன செஞ்சிருக்கிறான்? அந்த புலன்கள் மீது முத்திரை வச்சிருக்கான்னு சொல்லலாம். கேட்கும் புலன்கள் மீது என்ன செஞ்சிருக்கான் அல்லாஹ்? அது பன்மை தானே? ஆசத்துக்கு ஜமா ஹவாஸ். அவ்வளா தகுதீரி முலாஃபின் முலாஃபை ஏற்படுத்துவது பிரகாரமாக இருக்கும். மிசுலு வல ஹவாசி சமீஹிம் அவனுடைய கேட்கும் புலன்கள் மீது அல்லாஹ் முத்திரை வைத்து விட்டான்னு சொல்லலாம். எடுத்தனப்பா. ஒரு அபுசார் அபுசார் என்பது யமு பசர் பசருடைய பன்மையாக இருக்கும். ஒவ்வொரு தம்பி பசர் என்பது இதராக்குல் ஐன் கண் விளங்குவதாக இருக்கும். கண் விளங்குவதற்கு தான் என்ன சொல்லுவாங்களாம்? பசருங்குவாங்க. பக்கத்து யுத்தலக்கு சில சமயம் மஜாசன் மஜாசினுடைய அடிப்படையிலே பசருங்கிறதை அதில் குவத்தில் பாசிரா பார்க்கும் சக்தியின் மீது சொல்லப்படும். ஏப்பா ஏ தம்பி, கண் விளங்குறது தான். பார்க்கும் குவத்துக்கு என்ன செய்யலாமா? குவத்தை பாசிராவுக்கு கூட என்ன சொல்லலாமா? பசருன்னு சொல்லலாம். இல்லை கண்ணுங்கிறது வந்து
இது பார்க்கறதுக்கு உள்ள ஜாமானை தவிர பார்க்கும் சக்தின்னு ஒன்று இருக்குது. கூவத்திய பாசிரா அப்படிதானே? கூவத்திய பாசிரா இருக்குல்லப்பா, அதுதான் பார்க்குது. உள்ளுக்குள்ளே ஒரு பொடி லென்ஸ் ஒன்று இருக்குது, அதுதான் பார்க்குது. ஆனால் இது ஒரு கருவி, இந்த கருவியை வச்சு அது பார்க்குது. பக்கத்து யுத்தில் கூச்சலையும் பசருங்கிறது சொல்லப்படும் மஜாசினுடைய அடிப்படையிலே அல் கூவத்தில் பாசிரா பார்க்கும் கூவத்தின் மீதும் சொல்லப்படும். வலல் உதுவி அந்த உறுப்பின் மீதும் சொல்லப்படும். வலல் உதுவின்னு என்னங்க அர்த்தம்? அதான் கண்ணின் மீதும் சொல்லப்படும். இப்படியே சமூகமாக இருக்கும். சமூகம் இப்படித்தான். சமூகங்கிறதையும் செவிக்கு சொல்லலாம். சமூகங்கிறதையும் எதுக்கு சொல்லலாம்? சொல்லுப்பா. வல அல்லல் முராத பீமா, அது ரெண்டையும் கொண்டு நோக்கம். சமய பசரு தம்பி, வல அல்லல் முராத பீமா சமய பசர் ரெண்டையும் கொண்டு நோக்கமில் ஆயத்தி இந்த உறுப்பிலே அல் உதுவு உறுப்பாகவும் இருக்கலாம். கேட்கும் சக்தியின் மீது விளங்குதப்பா, அந்த கேட்கக்கூடிய செவியின் மீதும் பார்க்கக்கூடிய அந்த பார்வையின் மீதும் அல்லாஹ் முத்திரை வைத்து விட்டான்னு சொல்லலாம். ஏன்னா அன்னகு அஷத்து முனாசபத்தில் ஹத்துமி தகுத்தியத்தி, முத்திரை வைப்பதற்கும் திரை போடுவதற்கும் நேர்படுவதால் ரொம்ப கடுமையானதாக இருக்கும் என்ற காரணத்தினால் ரெண்டிலேயுமே இந்த ஆயத்தில் உறுப்பை நாடுவது விளங்குதப்பா, நாடுவதாக இருக்கும். அதான் நோக்கம். எடுத்துனப்பா. இல்லை கண்ணில் தானே திறப்படுவாங்க. எதில் திறப்படுவாங்க? கண்ணில் தான் திறப்படுவாங்க. செவியில் தான் முத்திரை வைப்பாங்க. எதில் தான் முத்திரை வைக்கிறது? செவியில் தான். அந்த உறுப்பிலேயே முத்திரை வச்சிடுறது. ரைட்டா? வபில் கல்வி, கல்வி என்பதை கொண்டு நோக்கம் மாகுவ மஹலுல் இல்மி, விளங்குகின்ற இடமாக இருப்பதும் சாத்தியம்தான். எடுத்துனப்பா. கல்புன்னு அர்த்தம் விளங்குகிற இடம். மஹலுல் வகது யுத்துலக்கு சில சமயம் கல்புங்கிறதை சொல்லப்படும். இப்போ யுராதிபியல் அக்கல், அதை கொண்டு என்ன செய்யப்படும்? அறிவையும் ஒரு மாரிபத்து விளக்கத்தையும் நாடப்படும். கமா காலத்து ஆலா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்வதை போல இன்ன வீதாலிக்க எதுக்கிறா அந்த குரானிலே உபதேசம் இருக்கிறது. இவன் காணலு கல்புன், யாருக்கு விளக்கம் இருக்கிறதோ, யாருக்கு அறிவு இருக்கிறதோ அப்படிப்பட்டவர்களுக்கு என்ன இருக்குது? உபதேசம் இருக்கிறதுன்னு சொல்கிறது. இப்போ இன்னமா ஜாச இமாலத்துஹா, விளங்குதப்பா? சரி, பாக்குற தவான வந்து இங்கே